Welcome to CTC Tax Education, Practical GST Training for Professionals. இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல நாம என்னென்ன கண்டென்ட் நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி வீடியோ தான் இது. ஒரு ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஆன்லைன் கோர்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் சர்டிபிகேட் கோர்ஸா நாங்க இந்த கோர்ஸை நாங்க வந்து கொடுக்க இருக்கோம். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றது மூலமா ஜிஎஸ்டிஆர் 1, 3B, ஜிஎஸ்டிஆர் 9 ரிலேட்டட் ஃபைலிங்ஸை நீங்க பிராக்டிக்கலா எப்படி நம்ம ஃபைல் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல்டு நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் இதுக்கான கைடன்ஸ் அப்படிங்கிறத நாங்க உங்களுக்கு கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம இவே பில் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணணும், இன்வாய்ஸ் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணணும், ஒரு நியூவா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு இவே பில் அண்ட் இன்வாய்ஸ் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நாம இந்த கோர்ஸ்ல கவர் பண்ண இருக்கோம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 9 உங்களுக்கு பிராக்டிக்கலா எப்படி நம்ம ஃபைல் பண்ண போறோம், பிஃபோர் ஃபைலிங் நாம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் என்னென்ன இருக்கு, ஆஃப்டர் ஃபைலிங் நாம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் இது. ஸோ இது ரியல் வேர்ல்டு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இந்த கோர்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுக்க இருக்கோம். ஸோ ரியலா ஒரு போர்ட்டலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு ஜிஎஸ்டி போர்ட்டல் ஒரு ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்டன்ட் அல்லது பிராக்டிஷனருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பேசிஸ்ல நாங்க உங்களுக்கு கொடுக்க இருக்கோம். தென் ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் ரிஜிஸ்டர் அண்ட் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் மற்றும் ஜிஎஸ்டி ரிலேட்டட் ரிஜிஸ்டர் என்னென்ன நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், தென் லேட்டஸ்டா ஜிஎஸ்டியில அப்டேட் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த கோர்ஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். தென் இந்த கோர்ஸ் நீங்க சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன்ல ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த கோர்ஸ் 15 days ப்ரோக்ராம். இது டெய்லி 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். வர்ற 6th ஆகஸ்ட்ல இருந்து ஈவினிங் 6 to 7 இருந்து இந்த செஷன் நாங்க கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதோடைய கம்ப்ளீட் டியூஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3499. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஃபீஸ் அப்படிங்கிறது கூட. தென் இந்த செஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா ஆன்லைன்ல நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஜூம் அப்ளிகேஷன் மூலமா தான் ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு செஷனும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இதுக்கான ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு நாங்க சென்ட் பண்ணிடுவோம். இது அன்லிமிட்டெட் லைஃப் டைம் அக்சஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சர்ல எந்த ஒரு டவுட் உங்களுக்கு வந்தாலும் இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். அதோட சேர்த்து ஒவ்வொரு டே செஷன்லையும் நாம கவர் பண்ண நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, பிபிடியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்க அதை இம்மிடியட்டா ஹேண்ட் ஆன் ப்ராக்டிஸ்க்காக நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். தென் இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப் நம்மளுடைய சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன்ல இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுல உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன்ஸை நீங்க எடுத்துக்க முடியும். தென் ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்க உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணியும் நீங்க இன் ஃபியூச்சர்ல உங்களுடைய கெரியர், அதாவது ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கிளைண்ட்டுக்கு அப்படிங்கிற பட்சத்துல மந்த் ஆன் மந்த் வரக்கூடிய அப்டேட், இயர்லி ஒன்ஸ் வரக்கூடிய பிக்கஸ்ட் அப்டேட் எல்லாமே நீங்க ஈஸியா நீங்க இந்த குரூப் மூலமா ஃபாலோ பண்ண முடியும். இப்ப நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ண முடியும். அதர்வைஸ் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன்ஸை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ctctaxeducation@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு வேற ஏதாவது உங்களுக்கு ஃபர்தரா கொரீஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ரிப்ளை அப்படிங்கிறத நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, இப்ப இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன மாதிரியான கண்டென்ட் நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுல மெயினா நம்ம 10 டாபிக் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த 15 days செஷன்ல நம்ம 10 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம தியரிட்டிக்கலாவும் சரி, பிராக்டிக்கலாவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்.
இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா ஜிஎஸ்டி லாவோடைய ஓவர்வியூ. இதுல ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன, தென் ஜிஎஸ்டி உடைய நீட் என்ன, ஜிஎஸ்டி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி, தென் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, தென் யூடிஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி, தென் ஆர்டிகிள் 24, அதாவது 246A, தென் 269A, இந்த ரெண்டு ஆர்டிகிளோடைய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தின கிளாரிட்டி, தென் டியூல் ஜிஎஸ்டி மாடல் அப்படிங்கிறது என்ன, அதாவது நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தென் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கோம். இதுதான் கவர்மெண்ட் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட். ஸோ இதுல இந்த டியூல் ஜிஎஸ்டி மாடல் எந்த அளவுக்கு அப்ளிகபிளா இருக்கு, எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு டாக்ஸ் ரெவன்யூக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப ஜிஎஸ்டினா என்னன்னே தெரியாதவங்க கூட ப்ராப்பரா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது சாப்டர் டாக்ஸை எப்படி கலெக்ட் பண்றாங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கான செக்ஷன் 9 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம ப்ராப்பரா நம்ம லேர்ன் பண்ண போறோம். தென் ஆர்சிஎம், அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா என்ன, அதுல எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணப்படுது, அதுக்கான டாக்ஸ் எப்படி கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, இதுல இருக்கக்கூடிய கிரிட்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த ஆர்சிஎம் பேசிஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸுக்கு நாம ஃபாலோ பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். காம்போசிஷன் ஸ்கீம்னா என்ன, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுல காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைல்டா சாப்டர் 2ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து சாப்டர் 3, இதுல டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூவேஷன் ரூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுல ஆக்ட்ல சொல்லப்பட்ட அந்தந்த ரிலவென்ட் செக்ஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம், அந்த செக்ஷனை எப்படி நம்ம வந்து அப்சர்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு டைம் ஆஃப் சப்ளை அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷன் 12 அண்ட் 13ல இருக்கக்கூடிய ஃபுல் கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செக்ஷன் 10 அண்ட் 14ல இருக்கு சொல்லப்படுற பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சாப்டர் 4ல நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி, ஒரு நியூவா ஒரு பிசினஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அப்படி ஃபார்ம் பண்ண எல்லா பிசினஸும் ஜிஎஸ்டி கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் என்ன, தென் பேன் அண்ட் ஆதார் லிங்கிங், இது சம்பந்தப்பட்ட ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் உங்களுக்கு கிடைச்சிடும். தென் வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, தென் அமெண்ட்மெண்ட், கேன்சலேஷன் அண்ட் ரிவோகேஷன். ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேன்சலேஷன் அண்ட் ரிவோகேஷன் ரிலேட்டடாகும். தென் இதை பிராக்டிக்கலா நம்ம ஒரு நியூவா ரிஜிஸ்டர் நம்ம பண்றோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ரூல் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு கம்ப்ளீட் பிராக்டிக்கல் ஓரியன்டட் செஷன் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாப்டர் 4ல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுல தியரிட்டிக்கல் தென் பிராக்டிக்கல் அப்படிங்கிறது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஐடிசி, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடிசி நம்ம சொல்லுவோம். இப்போ ஐடிசி அப்படிங்கிறதுனா என்ன, இதை எப்படி நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், இப்ப ஐடிசி உடைய எலிஜிபிலிட்டி என்ன, கண்டிஷன்ஸ் என்ன, இது சம்பந்தமா செக்ஷன் 16ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதோடைய ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் நாம வந்து லேர்ன் பண்ண போறோம். ஸோ இதுல செக்ஷன் 6 பத்தி ஒரு கம்ப்ளீட் ஓவர் லுக் நம்ம வந்து பண்றோம். அதே மாதிரி பிளாக்டு கிரெடிட்ஸ் அப்படின்னா என்ன, செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல சொல்லப்படுற பிளாக்டு கிரெடிட்டோடைய கம்ப்ளீட் நாலேஜ் நம்ம லேர்ன் பண்ண இருக்கோம். ரிவர்சல் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது என்ன, ஸோ ரிவர்சல் அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி நம்ம அவாய்ட் பண்ண ஐடிசியை இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம், இல்லைன்னா அதே ரிட்டர்ன் பீரியட்ல நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ரூல் 42 அண்ட் 43ல என்ன சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ப்ரொவிஷன்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஜிஎஸ்டிஆர்
டு பி ரீகான்சிலியேஷன் ஏன் நம்ம பண்ணணும், ஜிஎஸ்டிஆர் டு பி ரீகான்சிலியேஷன் பண்றதுனால என்ன பெனிஃபிட், ஜிஎஸ்டிஆர் 2 அண்ட் 2B இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, இதோடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சாப்டர் 5ல. தென் பிராக்டிகலா நம்ம ஐடிசி அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B எப்படி நம்ம மேட்ச் பண்ணலாம், அதுக்கான டூல் என்ன கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, அதை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இந்த செக்ஷன்ல நம்ம டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து டாக்ஸ் இன்வாய்ஸ், பில் ஆஃப் சப்ளை, இ இன்வாய்ஸ், இது மூணுமே வந்து ஒரே மாதிரியான ரூலை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்கு. இது மூணுமே ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டி. ஆனா எந்த டைம்ல டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும், எந்த டைம்ல பில் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும், எந்த டைம்ல டாக்ஸ் இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது, தென் இ இன்வாய்சிங் அப்படிங்கிறதுடைய ரூல் என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம ரூல் 46ல என்ன சொல்லப்படுது, இ இன்வாய்சிங் ரூல் அண்டர் 48 சப் ரூல் 4ல என்ன சொல்லப்படுது, டெபிட் நோட் கிரெடிட் நோட்னா என்ன. சோ பொதுவா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டெபிட் நோட்னும் சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட் நோட்னும் நம்ம டேலி அல்லது எனி அதர் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் நம்ம படிக்கும் போது தெரிஞ்சிருப்போம். ஆனா ஜிஎஸ்டிஆர் 1ல டெபிட் நோட்டும் இருக்கும் கிரெடிட் நோட்டும் இருக்கும், 3Pல டெபிட் நோட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், கிரெடிட் நோட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 2 சம்பந்தப்பட்ட பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சம்பந்தப்பட்டதுலையும் டெபிட் நோட்டும் இருக்கும் கிரெடிட் நோட்டும் இருக்கும். ஸோ எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், எந்தெந்த சிச்சுவேஷன்ல டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் நம்ம ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் நாலேஜ் நம்ம சாப்டர் 6ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சாப்டர் 7ல நம்ம தெரிஞ்சுக்க போறது பிராக்டிகலா ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் நம்ம எப்படி ஃபைல் பண்ண போறோம். ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 15 டேபிள் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 15 டேபிளையும் என்னென்ன இருக்கு, டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3ன்னு சொல்லிட்டு லைனா நம்ம வந்து ஒவ்வொரு டேபிளையும் நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து லேர்ன் பண்ணி அதுல எந்தெந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும், நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு எந்தெந்த கிளைண்ட்டுக்கு என்னென்ன டேபிள் எல்லாம் அப்ளிகபிள் ஆகலாம், எந்தெந்த டேபிள் அப்ளிகபிள் ஆகாது, எல்லா கிளைண்ட்டுக்கும் காமனா யூஸ் ஆகக்கூடிய டேபிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 4, ஜிஎஸ்டிஆர் 9, 9C உடைய டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் பிளஸ் பிராக்டிக்கல் ஓரியன்டட் ட்ரைனிங்கா உங்களுக்கு இருக்கும். தென் QRMP ஸ்கீம் அப்படின்னா என்ன, இது யாருக்கெல்லாம் இந்த QRMP ஸ்கீம் அப்படிங்கிறது அப்ளிகபிள், ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் வந்து QRMP ஸ்கீம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து லேட் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்டிஸ் அப்படிங்கிறது, அதாவது லேட்டா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் லேட்டா அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல தென் அதுக்கான லேட் ஃபீஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, பெனால்டிஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தவறுதலான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரிட்டர்னா ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்திலையும் இருக்கக்கூடிய பெனால்டிஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் இது எல்லாமே நம்ம பிராக்டிகலா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல எப்படி நம்ம ஃபைல் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு கம்ப்ளீட் செஷன்ஸா நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ல நம்ம பார்க்க போறோம். இது சாப்டர் 7ல நம்ம கவர் பண்ண போறது. சாப்டர் 8ல நம்ம பார்க்க போறது பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், சலான் பேமெண்ட் 06 அப்படிங்கிறது எப்படி ஜென்ரேட் ஆகுது, எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர்ஸ் அண்ட் லைபிலிட்டி லெட்ஜர்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றது, டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ரிலேட்டடா செக்ஷன் 51, 52ல என்ன சொல்லப்படுது, இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்னென்ன, எந்தெந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த செக்ஷன் 51, 52 அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும், இதை கம்ப்ளீட் டுட்டோரியல்ஸ் நாம 8ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து 9th சாப்டர்ல அக்கவுண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் தென் ஆடிட் ரிலேட்டடா என்னென்ன செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுது, ஒவ்வொரு பிசினஸும் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் கீப்பிங் அண்டர் ஜிஎஸ்டி என்னென்ன, ஜிஎஸ்டி ஆடிட் என்னென்ன இருக்கு, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரீகான்சில் பண்ண வேண்டியது இருக்கும், ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன, அண்ட் செல்ஃப் சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது என்ன. ஸோ இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நம்ம சாப்டர் 9ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து ஃபைனலா நம்ம பார்க்க போற செஷன் என்னன்னா அசஸ்மெண்ட், அப்பீல் அண்ட் அஃபென்சஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப வெயிட்டட் ஆன சப்ஜெக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் செக்ஷன் 59ல இருந்து 64 வரைக்கும் என்னென்ன சொல்லப்படுது. ஸ்க்ரூட்டினி அப்படின்னா என்ன, பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்ஸ் என்னென்ன இருந்திருக்கு அப்படிங்கறது ஒரு பிராக்டிகலா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதர்வைஸ் நம்ம அப்பீல்ஸ்னா என்ன, அதோட அத்தாரிட்டி யாரு, அதுக்கான டைம் லிமிட்ஸ் என்னென்ன இருக்கு, தென் அப்பீல்ஸ் சம்பந்தமா நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அஃபென்ஸ் அண்ட் பெனால்டிஸ் அண்டர் செக்ஷன் 122 138, அதாவது 122ல இருந்து 138 வரைக்கும் சொல்லப்படுற அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம இந்த கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ ஒரு ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலமா உங்களுக்கு கிடைச்சிடும். தென் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்ஸ் கன்சல்டன்டாவும் நீங்க உங்களுடைய கெரியரை நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். தென் ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் மேனா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய ரிட்டர்ன்ஸை நீங்களே வந்து ப்ராப்பரா ரிட்டர்னா ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா அல்டிமேட் ஆன்சரபிள் பர்சன் நீங்க ஒரு ஆளா தான் இருக்க முடியும் அஸ் அ பிசினஸ் மேனா. அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரிலேட்டடா ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா கேதர் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு பிராக்டிஸா இருக்கும். ஏன்னா ஆனுவல் ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணும்போது தான் ரியல் ஆடிட்டர்ஸ், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கேதர் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ லாஸ்ட் 1 இயர்ல அல்லது ஒரு பர்டிகுலர் பினான்சியல் இயர்ல நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அது எல்லாம் ஒன்லி ஒன் டைம் நம்ம வந்து ரிவ்யூ பண்றதுக்கு பதிலா ப்ராப்பரா நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் நீங்க ஒவ்வொரு ரூலை, அதாவது ஒவ்வொரு வவுச்சர் என்டிட்டியும் கூட நீங்க ரூலை பேஸ் பண்ணி ப்ராப்பரா நீங்க உங்களுடைய பிசினஸோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, இது எல்லாம் வந்து என்னன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா கம்பல்சரி தெரிஞ்சுக்கக்கூடிய டாபிக்ஸ். அடுத்து நம்மளுடைய செஷன்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடிஷனலா என்னென்ன ஸ்கில்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட போர்ட்டலை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், அதுல இருந்து நம்ம என்னென்ன மாதிரியான இன்புட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் நீங்க பிராக்டிகலா எப்படி ஃபைல் பண்றீங்க அப்படிங்கிறதான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தென் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்றதுனா என்ன, எல்யூடினா என்ன, ரீஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன, தென் ஜிஎஸ்டிஆர் 2பிஏ எப்படி பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரோட மேட்ச் பண்றது, இதோடைய பர்பஸ் என்ன, தென் டவுன்லோடிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 2ஏ 2பி எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றோம், ஐஎம்எஸ் இன்வாய்ஸஸை நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஸோ அதனால இருக்கக்கூடிய பர்பஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவே பில் போர்ட்டல் ரிலேட்டடா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. தென் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு ஜிஎஸ்டி ரிலேட்டடா நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றீங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, எந்தெந்த சாஃப்ட்வேர் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டே ஃப்ரீயா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் ரூல் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். எம்எஸ் எக்ஸல்ல எப்படி நம்ம ரீகான்சில் பண்றோம், எம்எஸ் எக்ஸல் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா ஜிஎஸ்டில என்ன மாதிரியான பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும். தென் இன்கம் டேக்ஸ் அண்ட் டிடிஎஸ் உடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நாங்க டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால இது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸா இருக்கும். தென் ஒரு நியூவா ஒரு கிளைண்ட்டை நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நீங்க சேல்ஸ் பிட்ச் நீங்க ரெடி பண்ணணும், ஒரு நியூ கிளைண்ட் எப்படி நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க, நியூவா ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ரிஜிஸ்டர்ட் பர்சனை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஆல்ரெடி வேற ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் கிட்ட, அதாவது வேற ஒரு கன்சல்டன்ட்ட ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து வராங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது வேற ஒரு ஃபைலிங் எனக்கு வேண்டாம், வேற ஒரு பர்சன் எனக்கு வேண்டாம், நீங்க எங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு ரெடி ஆகணும், அங்கே நீங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டிய கம்யூனிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும். இது எல்லாமே வந்து நம்மளுடைய செஷன்ல நீங்க ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆடட் அட்வான்டேஜஸ். ஓகே, இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இமிடியேட்டா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் 9944551430 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க ஃபர்தர் கொரீஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட நீங்க மெயிலாவும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தென் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்மை நீங்க ஃபில் பண்றது மூலமா நம்மளுடைய கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம செஷன்ல பார்ப்போம்.